ஆஃப் திங்ஸ் படம் பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த படம் வந்து அமெரிக்காவில் நடக்கிற ஒரு உயரமான சம்பவத்தை தான் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ த டாக் சைடாக பண்ணியிருக்கேன். ஏன்னா அமெரிக்காவில் எப்போயுமே சூப்பர் பவர் எல்லா இடத்துலையும் போய் இப்போ இந்தியா வந்தால் அவங்க ஸ்லம்மை காமிப்பாங்க, ஆல் த பேட் திங்ஸை காமிப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது அமெரிக்காவில். ஆனால் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியில் 12 மில்லியன் கிட்ஸு கடத்தப்பட்டு பல பேர் செக்டர்ஸில் வந்து அவங்கள கொடுமை பண்ணி வேலை பார்க்குறாங்க. கான்செப்டில் தான் அந்த படம் இருக்கும். படத்துலேயே பார்த்துட்டு இட்ஸ் அ ஃபேக்ட். 12 மில்லியன் கிட்ஸ் இது வரைக்கும் கடத்தப்பட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு $50 பில்லியன் பிஸ்னஸ். இட்ஸ் அ மாடர்ன் ஸ்லீவன், இட்ஸ் அ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸ். அந்த படம் வந்து உங்களுக்கே தெரியும், கான்ட்ரவர்ஷியல் பக்கத்தில் எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி ஒரு நல்ல படம், ஃபஸ்ட் டைம் ரைட்டர் டைரக்டர், சின்ன பையன் 14 வயசு பையன்தான் படத்தினுடைய மெயின் லீடு. எனக்கு ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 100 தியேட்டர்ஸாவது கிடைக்குமான்னு சொல்லி தான் நான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து படத்தை பார்த்து ட்வீட் பண்ணாங்க. சில்வஸ்டர் ஸ்டல்லோன், மெல் கிப்சன், அப்புறம் நிறையா பாலிட்டிஷியன்ஸ் படத்தை பார்த்து இது பண்ணோம்னா படம் கொஞ்சம் பெரிய டைமென்ஷன் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஸ்லோலி வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வந்து 300 தியேட்டர்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 500 கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1000 தியேட்டர்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 30 ஒன்லி இன் அமெரிக்கா இந்த படத்தை 1000 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் மந்த் லயன்ஸ் கேட் வந்து இன்டர்நேஷ்னல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அங்கே என்ன சார் ரெஸ்பான்ஸ் இருக்குது? ரிலீஸ் பண்ணிடுறோம் சார். ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸு. படம் வந்து ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் வரை டாக் ஆஃப் த டவுன். எவ்ரி ரேடியோ, எவ்ரி பிக் செலிப்ரிட்டிஸ் வந்து படத்தை பேசுவாங்க. காமன் பீப்புளே வந்து நிறைய பேர் படம் பார்த்துட்டு, இப்போ நான் நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட் போய் என் பேரை கேட்டாலே வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட பேசினாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஆல்வேஸ் டெல் ஐ எம் ஸோ ஹானர் டு மீட் யூ. இந்த மாதிரி படம், அதாவது படம் எடுக்கலாம், நம்ம வந்து ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கை ஒரு போரிங் ட்ராமாவும் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் கலந்த ஆஸ்பெக்டில் தான் பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும். அதில் ஒரு நல்ல கான்டென்ட்டு, ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய படமாக எடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வெரி எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ் சார். ஒரு அப்ஜெக்ஷன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நான் வந்து எல்லாருக்குமே அனுப்பினேன், டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி எல்லாருக்குமே அனுப்பினேன். அப்போ வந்து பெரிய இது அதான் சொல்லலை, இந்த $50 பில்லியன் பிஸ்னஸ்னால நிறையா பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேன் வந்து கையில் இருக்கிறதால அதனாலே படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் எனக்கு தெரியும். ஏன்னா நிறையா ஸ்டுடியோஸ் போனேன், எல்லாருமே படம் நல்லா இருக்குது, பட் டோன்ட் வாண்ட் டு கிவ் அ கமெண்ட். இருந்தாலும் நான் வந்து கைவிடலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது நடக்குதுன்னே தெரியாது அமெரிக்கா. இப்போ நான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கேன், என் டெய்டு வந்து எல்லையில் தான் நடக்குது. எல்லையிலே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை காமிக்கும் போது அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, இது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதா அப்படின்னு. அதனால் ஐ எம் வெரி ஸ்டபர்ன். படம் வந்து ஒரு பெரிய தேட்டரில் போய் எல்லோரும் பார்த்தா தான் அது ஒரு ரீச் இருக்கும். அதுக்காண்டி ஏதாவது ஒரு எஃபர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிகேஷன் இருக்குது. இது பேஸ்ட் ஆன் ட்ரூஸ், இன்னும் நடக்குதுங்க அமெரிக்கா. அதே தாங்க, அப்படியே தான் இருக்குது. 20 வருஷமாக பேசிக்கிட்டே தான் இருக்கேன். இது வந்து எல்லாம் மிகப்பெரிய டாப் பிராண்டில் நடக்கிற கதை தான். ஆமாம், நாங்கள் எங்களுடைய பர்டிகுலர் வந்து ஒரு பெரிய பிராண்டில் 1986 எல்மாண்ட் கலிஃபோர்னியாவில் நடந்த கதை. உண்மையிலேயே அந்த காப்ஸ் அந்த இடத்துல போய் 68 குழந்தைகளை வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க. பட் ஒன்றுமே நடக்கல. அதுக்கப்புறம் கேஸும் போட முடியல. ஏன்னா அந்த இப்போ ஒரு கம்பெனியில் போய் பெரிய பிராண்டிங் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. பட் அவங்க சொல்லுவாங்க என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னு, அதை காமிக்க மாட்டாங்க. அதனால் we are trying to make a law, the branding should be responsible. ஏன்னா வெண்டர் இந்த மாதிரி டிராஃபிக்கிங் பண்ணுறது அதை மெயின் அடிப்படையை வச்சு தான் பண்ணோம். அந்த 2 காப்ஸ் யார் வந்து அதை போய் இது கஸ்டர்ட் பண்ணி 68 இது பண்ணாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் போய் இன்டர்வியூ எடுத்து அந்த இதை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் வந்து இந்த படம் அது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு 12 மில்லியன் கிட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க. இருந்தாலும் அதில் ஒருனுடைய பையனை எடுத்து பல குழந்தைகளுக்கு பல கதைகள் இருக்கும். அதில் உண்மையான ஒரு பையன், அவனுடைய கதை, அவன் எப்படி உள்ளே போனால் அவன் எப்படி வெளியில் வந்தான்.
அதை பேஸ் பண்ணி எடுத்தோம். சார் இது வரைக்கும் அமெரிக்கன் படங்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் அமெரிக்கன் மிலிட்டரியை புகழ் பாடுற மாதிரியும் சாதனைகள் பண்ண மாதிரியும் தான் காமிப்பாங்க. இந்த படம் முதல் நீங்கள் இப்படி எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் இந்தியாவில் எந்த ஒரு கண்ட்ரிலேருந்து போயிருக்கீங்கிறப்போ அங்கே இதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தாங்க. எங்கே தப்பு நடந்தாலும் அது சொல்லி காமிக்கிற ஒரு பவர்ஃபுல் மீடியா இஸ் சச் அ பவர்ஃபுல். த மீடியா லைக் பிளாஸ்டட் த ஹோல் திங் இன் அமெரிக்கா. ஏன்னா த பவர்ஃபுல் டூ. எனக்கு நல்லா தெரியும் இந்த படம் வெளியில் வந்துச்சுன்னா எல்லோரும் பேசுவாங்க. ஒரு ஃப்ரீடம் ஆஃப் கண்ட்ரி, நம்ம எது வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. நம்ம சொல்கிற விஷயத்தை தாராளமாக தைரியமாக சொன்னாங்க. இல்லை இப்போ சில்வர் ஸ்டார்லாம் பார்த்தான்னு சொல்லுவீங்க, அவங்களாம் என்ன சொன்னாங்க? அவங்க அந்த ட்வீட்டே பண்ணாங்களே, சில்வர் ஸ்டோரிங் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு மனசு நம்ம வந்து நிறைய தடவை பல படங்கள் பார்ப்போம், சில படங்கள் தான் நம்ம மனசு நினைப்போம். அந்த மாதிரி படத்தை செஞ்சு மோஸ்ட்லி பிளாக் அண்ட் ஒயிட் தான் அங்கே ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஃபுல்லாக கலர்ஸ் தான் ஃபுல்லாக பிளாக் ஒயிட் தான் ஃபைட் வரும். முதல் முறை இந்த மாதிரி விஷயம் எடுத்துருக்கீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஒயிட் எல்லாருக்குமே எல்லா குருவுமே ஹாலிவுட் குரு தானே. நான் தான் பீங்கின இந்தியன் ப்ரொடியூசர். பட் எல்லாருக்குமே பட் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னு. அந்த பையன் வந்து அல்ஃபான்ஸ் குரான் கூட ரோமான்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணான், யங் காய். இந்த ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு, ஒரு டிஃப்ரெண்ட்டு, ஒரு கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குனுங்கிறத பேஸ் பண்ணி இருந்துச்சு. சார் நீங்கள் எதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா உங்கள் சைட்லேருந்து யாராவது? ஏன்னா வந்து இது மாதிரி படம் எடுக்கணும் ரொம்ப தைரியம் வேணும். ஃபினான்ஸ் லெவல்லையும் சரி, எந்த லெவல்லையும் சரி. ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? நான் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கீங்களா? இல்லை, நான் பாதிக்கப்படலைங்க. நான் வந்து பிறந்து வளர்ந்தது தான் தமிழ்நாடு தான். அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன். நம்ம இங்கே நிறைய லேபர் பார்த்துருக்கோம்ல, சின்ன குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்த்து ஒரு இது மனசில் வந்து சிவாசி பார்த்துருப்போம். நம்ம எவ்வளோ இடத்துல நம்ம இங்கே குழந்தைகள் பண்ணுறாங்க, என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது ஒரு பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரிலேயே அது நடக்குன்னு சொல்லும்போது அதை வந்து வெளியில் காமிச்சே ஆகணும். சார் இங்கே வந்து அதுக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குது. அங்கே இல்லையே, அது இல்லை. சொல்லியிருக்காங்க அவங்க அமெரிக்கா இல்லை அதில் இல்லையா? இல்லை, இப்போ அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு எடுத்துக்கலாம். அப்படி கிடையாது. அறிவுன்னு இல்லைங்கள. இந்த பிராண்டடில் இப்போ இங்கே எப்படின்னா ஒரு பிராண்டட் வந்து நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் சட்டமாக அதை வச்சுருக்காங்க. இல்லை, அதுக்கு தான் அதை தான் ஹைலைட் பண்ணுறோம். பிராண்டட் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டர் கான்ட்ராக்ட் கொடுத்தா அவர் அந்த மாதிரி தப்பு பண்ணால் அந்த பிராண்டட் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள்ங்கிற அப்ஜெக்டிவ் தான் படமே இருக்குது. சார் அவர் ஏஜ் லிமிட் கேட்குறாங்க லேபருக்கு வந்துட்டு. ஏஜ் லிமிட் அங்கே வந்து ஆஃப்டர் 80. பட் ஆமாம், பட் எல்லாம் மைனாரிட்டி கிட்ஸ். அந்த நியூஸ்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் மைனர். இந்த பையனே 14 வயசு பையன், மைனர். சார் இந்த சவுத் அமெரிக்காவிலேருந்து பல டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து அமெரிக்கர்கள் கிடையாது, வெளிநாட்டிலேருந்து வெளியெல்லாம் சார் இப்போ ட்ரம்ப் வரையும் வந்தாங்க. 47 நினைக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கல்ல, எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. 20 வருஷமாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்கல. இல்லை அங்கே அவர் பிடிக்கிற அந்த பையனை பிடிக்கும் போது ஒரு காலத்து வருது, கேப்டன் காலத்து. அது கேப்டன் அப்போ விட்டுறாங்க. அங்கேயும் அந்த தலையீடு இருக்குது. பொலிட்டிக்கல் தலையீடு உள்ளே இருக்குது. பவர்ஃபுல்லாக இருக்குல்ல, பேசிக்காக இருக்காது. $50 பில்லியன் பிஸ்னஸ் எவ்ரி இயர். அப்போது ஒரு பவர்ஃபுல் பீப்புள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தானே. மெக்சிகன் லாங்குவேஜ் சார். ஆமாம், ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் மட்டும் ஸ்பானிஷ். ஏன்னா ஐ வாண்ட் டு ஹேவ் த நேட்டிவிட்டி. பையன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பானிஷ் இதில் தானே இருக்கான், மெக்சிகோவில் தான் இருக்கான். அவன் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி நம்ம எடுக்க முடியும். அதனால மட்டும் சாப்பிட்டு ஸ்பானிஷ் ஸ்பானிஷ். ஹியூமன் டிராஃபிக்னா சார் ரெஸ்டாரண்ட் நியூஸாக வாட்சும் ஆகுது. ஆமாம், நம்ம ஊரில் நியூஸ் ஆகுறதே இல்லை. இது வந்து டார்க் சைட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆமாம், இதை பற்றி பண்ணுற ஐடியா இருந்தால் நீங்கள் சொன்னீங்க, ஐடியா இருக்கா உங்களுக்கு? நம்ம எது பண்ணி பாதிக்கப்படுறோமோ அது நம்ம இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபியூச்சர். சார் லாஸ்ட்டாக ஒரு டைலாக் அவர் சொல்லுவார். அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அமெரிக்கன் சொல்லுவார். அது எதனால் மென்ஷன் பண்ணி வச்சிங்களா? அது இல்லைங்க. இப்போ இதுதான் வந்து இப்போ அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தாலும் இப்போ அவர் இருந்தாலும் அமெரிக்கன் வெளியிலேருந்து வந்தாலும் எவ்ரிபடி ஃபீல் தட் ஃப்ரீடம் ஆஃப் அமெரிக்கா இஸ் ஃப்ரீ கண்ட்ரி. அவங்களுடைய மைண்ட் செட்டை நான் என்ன வேணாலும் பண்ணலாம். வாட் எவர் ஐ லைக் ஐ கேன் டூ பிகாஸ் இஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி. அவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் ஜஸ்டிஃபை பண்ணுறான். நான் இவ்வளோ தான் பிறந்தேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, அதனால் இங்கே வந்து என் வாழ்க்கையை வாழ்கிறேன். அவனுக்கு அது தப்பாகவே தெரியல. ஏன்னா அவன் ஃபீல் லைக் இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி, நான் என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால தான் அந்த வருடங்களுக்கு முன்னால் 2-3 வருடம் முன்னால் இந்தியாவிலேருந்து போன ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா அந்த சின்ன குழந்தை மெக்சிகோ வழியாக அந்த உள்ள நுழைய பார்க்குறப்ப அந்த பனி பொழிவு தாங்க முடியாமல் இறந்தே போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம். அது நீங்கள் 1-2ங்கிறீங்க. அது எவ்ரிடே நடக்கிறேங்க.
எவ்ரிடே ஒரு 10 பேர் சாகுறாங்க பார்டர். அது 10 வருஷம் 15 வருஷமா நடக்குது. அந்த பார்டரில் கிராஸ் பண்ணுறாங்க, அவங்க உள்ளே வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு சட்டம் போட்டுருக்காங்க. அவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லி அமெரிக்கா குடியுரிமை கிடையாது சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றி தான் அவங்க வந்து நம்ம பொலிட்டிக்கலாக கமிட் பண்ண முடியாது, எதுவும் காமெண்ட் பண்ண முடியாது. பட் ஆஸ் அ ஹியூமன் திங் இட் இஸ் ராங். வர்றதும் தப்பு, வர்றவங்களை அது மாதிரி ட்ரீட் பண்ணுறதும் தப்பு. ஏன்னா நம்ம ஊரில் வேலையில் இருக்கிற எல்லாரும் அமெரிக்கா போக முடியாது. அவங்க வந்து தே வாண்ட் டு ப்ரொடெக்ட் தியர் ஓன். எவ்ரி கண்ட்ரி அப்படித்தான். வி டோன்ட் இப்போ நம்ம இருக்கிறதுல திடீர்னு வேறவங்க வந்து நிறைய வந்து வந்தால் என்ன வேலையிலேருந்து வெளியில் வராங்க, நம்ம வேலையை எடுத்துக்கிறாங்க, ஒரு ஃபீல் இருக்கும். அது ரெண்டுமே தப்புன்னு சொல்லுவேன். அது ஒவ்வொரு பாலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்களுடைய வியூ ஆஃப்ல அவங்க தே வில் டேக் சம் ஆக்ஷன். பட் வாட் எவர் இட் இஸ் வி ட்ரீட் அஸ் எ ஹியூமன். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இங்கிலீஷ் படமே எடுத்துக்கிறீங்க, எப்போ தமிழ் படம் எடுக்க போகிறீங்க? அது வந்து என்னென்னா இங்கிலீஷ் படம் எடுக்கிறவங்களாம் அவங்க லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும், அவங்க ப்ரொடியூசர்லாம் பேமெண்ட்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். தமிழில் பண்ணிங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? ஐடியா இருக்கா? இப்போதைக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன என்னென்னா தமிழ் படமாக எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு கிராஸ் ஓவர் மாதிரி இங்கே உள்ள ஆக்டர்ஸையும் அங்கே உள்ள ஆக்டர்ஸையும் ஒரு ஹாலிவுட் படம் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான். நான் வந்து பிறந்தது கம்பம், பல ஊர்களில் வளர்ந்தேன். அப்போ கவர்மெண்ட் சார் இந்த படம் ஃபெஸ்டிவல் தான் அனுப்பிச்சிங்களா சார்? ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி மேமோத் ஃபெஸ்டிவலில் வந்து ப்ரீமியர் பண்ணேன். சார் இதில் ஒரு பொண்ணு நடிச்சிருக்கல, அவங்க ஜோடியாக கொஞ்சம் பக்கத்தில் அதில் ஒரு பொண்ணு நடிச்சிருக்கல, அவருக்கு ஜோடியா. அது ஒரு ஷார்ட் வச்சிருக்கீங்க, டிவியில் ஒரு ஷார்ட் இருக்கும், இல்லை ஒரு ட்ராக்கெல்லாம் இருக்கும். எப்படி அவங்க ஒத்துருக்காங்க? பாலிசில் இவங்க நடிக்க ஓகேவா? அதுக்கு தான் ரேட்டட் R கொடுத்துருக்கேன். பட் நம்ம வந்து அவங்க ஒத்துக்கணும், எடுக்கிறது நம்ம இல்லை முன்னாடி ஸ்கிரிப்ட்லேயே இருக்கிறதுனால முன்னாடியே இதிலே ஒத்துக்கிட்டு தான் ஆக்டர்ஸ் அவங்க ஆக்சுவலாக இது எதுவும் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகலையா சார்? எந்தெந்த ஹீரோ செலக்ட் பண்ணிக்கிறீங்க? இல்லை அது ஐடியாவில் தான் இருக்குது. அங்கே எப்படின்னா திரைக்கதை கதை எல்லாம் எழுதி ரெடியானதுக்கப்புறம் தான் யார் ஆக்டர்னே போகும். ஏன்னா அங்கே வந்து கேரக்டர் பேஸ் இருக்காது. இந்த கேரக்டரில் இவர் நடித்தா நல்லாயிருக்கும், இவர் இல்லாட்டி ரெண்டாவது ஆப்ஷன், இங்கே மூணாவது ஆப்ஷன். ஆக்டர்ஸ் சூஸ் பண்ணி கதையை தயாரிக்கிறாங்க. கதை பண்ணதுக்கப்புறம் தான் ஹாலிவுட் டேரக்டர் வேணும், ஆமாம் தமிழ் டேரக்டர் வேணும். பண்ணலாமே. இந்த ஒரு மித்திரன் வச்சு நான் ஒரு படம் பண்ண போகிறேன். அவர் நம்ம ஊராக இருக்காங்க தமிழ், பட் அதுவும் ஹாலிவுட் படம். அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் இருக்கும், தமிழ் ஹீரோஸ் பிடிக்கும். அந்த எந்த ஹீரோ பெரிய அந்த மவுத் அப்படி சொல்ல முடியாது. அதாவது அவங்க வந்து நல்ல படங்கள் தான் வந்து விரும்பி இதில் இவங்க நல்ல ஒரு ஃபேவராக யாரும் பண்ண மாட்டாங்க. நல்ல படத்தில் கூட நாங்கள் டிட் அ குட் ஜாப் ஆகுது. சார் அவர் கேட்ட கேள்வியோட ஃபாலோ அப் தான். அதாவது நீங்கள் அமெரிக்காவிலேயே நடக்கிற குற்றங்களை படமாக எடுத்துட்டீங்க, இப்போ இந்தியாவுக்கு வந்து தமிழ் படம் எடுத்தீங்கன்னா இங்கே நடக்கிற கொடுமைகளை பட்டவர்த்தனமாக சொல்லுவீங்களோ? ஆதரவு கொடுத்தா சொல்லலாம், அதுதானே. அங்கே மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகலையா சார்? பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எந்த ஒரு அடுத்த பையனுடைய கதை இதில் தான் ட்ராவல் பண்ணுறோம். Okay. சரிங்க, பேக்கில் பேனரில் நிறைய மூவிஸ் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வந்துச்சா? அதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண படங்கள். இதுதான் லாஸ்ட்டாக படம். இது வரைக்கும் 5 ஹாலிவுட் படம் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். அந்த ஆர்டரில் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார் வேர்ல்ட், செகண்ட் வைல்ட் நைட்ஸ் வித் எமிலி, அப்புறம் அண்டர் த சில்வர் லேக், அப்புறம் ஃப்ளின்ச், அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய இது வந்து ஹாலிவுட் தமிழில் வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுறது இருந்தாங்க. ஹாலிவுட்லேருந்து தமிழ் எடுக்கணும் ஆசைன்னு சொல்லலை. சினிமா இஸ் ஹாலிவுட்டுக்கு போகணும், ஆஸ்கர் வாங்கணும்னு எல்லாம் ஆசைப்படுவாங்க. ஆனால் அதை விட்டு நீங்கள் தமிழில் எடுக்கணும்னு வந்துருக்கீங்க, என்ன இல்லை தமிழில் எடுக்கணும்னு சொல்லலை. தமிழ் இந்தியன் ஆக்ட்ரஸையும் ஹாலிவுட் ஆக்ட்ரஸையும் வச்சு ஒரு ஹாலிவுட் படம் எடுக்கும். நீங்கள் ஆல்ரெடி நிறைய எடுத்துருக்காங்க. எப்படி என்ன படம்? இங்கே வந்து கடைசியாக வந்து நம்ம ஜெயம் ரவி வந்து பண்ணியிருக்காரு பூலோகம் சொல்லிட்டு, அதில் பாக்ஸிங் வந்து இவர் தான் கூட்டு வந்திருப்பாங்க. அதே போல் 7ஆம் அறிவில் இல்லை நான் அப்படி சொல்லலை. கதையில் வந்து ஹாலிவுட் படத்தில் ஒரு சில கேரக்டர்ஸ் இந்தியன்ஸ் நடித்து பண்ணுற மாதிரி வரும். இது அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ண வரோம், டேரெக்டாக இங்கே தான் ரிலீஸ் பண்ணுறீங்களா? இன்னும் ரிலீஸ் பண்ணுறேன், வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணிட்டீங்களா? இல்லை அடுத்த மாதம். எங்கெல்லாம் பண்ண போகிறீங்க? அது லைன்ஸ் கேட்டு தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு. கேமரா சார் இங்கே இந்த ஹாலிவுட்டுக்கு தனுஷார்லாம் போயிருக்காங்க. ரைட்டுங்க, அவங்க எல்லாம் போட்டு நம்ம எவ்ரிபடி கேன் கோ. இல்லை எனக்கு என்னென்னா இங்கே இன்னும் போயிருக்காங்க, அங்கே வந்திருக்காங்க. பட் இங்கேருந்து போகணுமே ஆசைப்படுவாங்க. இங்கே ரிட்டர்ன் வரீங்களேன்றது தான் இந்த மாதிரி சொல்லலை, பட் ஜென்ரலாக சொல்லுவேன். இங்கே தமிழ் மேலே அவ்வளோ ஆர்வம் அப்படின்றதுனால ஏன்னு கேட்குறாங்க. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போச்சு மேமோத்தில். ஃபெஸ்டிவலில் வந்து
சார் இங்கே ஸ்க்ரீனிங் பண்ண போகிறீங்களா ரிலீஸிங் ஏதாவது அது வந்து லைன்ஸ் கேட் பெரிய கம்பெனினால அவங்க எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்து தான் நம்ம நல்ல படம் நீங்கள் அவேர்னஸ் கொடுக்குறீங்க எல்லா கண்ட்ரிலும் ரிலீஸ் பண்ணலாம் தாராளமாக சரி தமிழ் டப் பண்ணால் நல்லா இருக்கும் பண்ணலாமே. நீங்கள் ஆளுக்கு போய் தான் நீங்கள் டேரக்ட் பண்ணிட்டு என்ன அந்த ஆசை போய் தமிழில் மொழி படிக்கலாம். ஏன்னா நான் 20 வருஷம் அங்கே தானே வாழ்கிறேன். அதான் உங்களுக்கு அங்கே சம்பாதி காசு அங்கே தான் செலவு பண்ணலாம் அப்படி கிடையாதுல்ல, நம்ம இருக்கிற இடத்துல தானே பண்ண முடியும். இங்கே விட்டுட்டு பாம்பேயில் போய் பிஸ்னஸ் எல்லாம் எங்கே போனாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து தான் பண்ணுவாங்க. அது இது வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அடுத்த டேரக்டரா சார் நான் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணேன். நான் வந்து நாளை இயக்குனர் அடுத்த படம் பண்ணுறேன் சாரோட. நாளை இயக்குனர் நிறையா படங்கள் பண்ணிருக்கேன். காப்பி சீசன் 2 பண்ணேன். சீசன் 3 நான் பண்ணேன். அப்புறம் அங்கே நிறையா படங்கள் பண்ணிருக்கேன். இப்போ அடுத்த படங்கள் பண்ணுறதா ஹாலிவுட் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஏதாவது படம் என்னோட பேர் கூகுள் பண்ணி தான் ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ.